திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, அமெரிக்காவுடைய தலையீட்டால் தான் இது ஏறக்குறைய போராக செல்ல இருந்தது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா எந்த வகையில் தலையிட்டிருக்கு அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ரோக்ராமின் மூலமாக நமது டிஃபென்ஸ் போர்சஸுக்கும் இந்த நாட்டை ஆளும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை உறுத்தாக்குகிறேன். இது ஏன் சொல்லாம நம்ம போகக்கூடாது என்பது என்னுடைய முதல் கட்டமாக இருக்கு. ஐயநாதன் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் சண்டையை நிறுத்தினீங்கன்னு கேட்கிறாரா? எதுக்காக சண்டை நிறுத்தினீங்க? இன்னும் சண்டை போட்டிருக்கலாமே. சண்டை நடக்கும் போது ஊர் முழுக்க டிஎஸ்கலேட்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போட வேண்டியது. அப்புறம் நிறுத்தின விருப்பாது எதுக்கு நிறுத்தினீங்கன்ட்டு. சார், தேர் ஆர் இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்போ இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நீட் டு நோ பேசிஸ்ன்னு பல விஷயங்கள் இருக்கு. அனைத்துமே அனைவருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்பது இது ஒரு ராஜரீகம் புரிந்தவர்களுக்கு தெரிந்த விஷயம். இதெல்லாம் எல்லாத்தையும் பேசுற விஷயத்த நேரடியா சொல்லிட்டு நாகரிகம் அநாகரிகம் அதெல்லாம் பேச வேண்டாம். நான் கேக்குறது என்னன்னா, சில ராஜ ரகசியம் சொல்ல கேக்குறாரு சார். அது அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. நாகரிகம் போடணும். நான் பேசும்போது குறுக்க பேச வேண்டாம். நான் பேசும்போது குறுக்க பேச வேண்டாம். நான் குறுக்கிட போறேன். இல்ல கண்டென்ட் மட்டும் பேசுவோம். கண்டென்ட் பேசுவோம். இல்ல நான் சொன்ன நான் என்ன வார்த்தையை சொன்னா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியுதுங்க. நீட் டு நோ பேசிஸ்ல தேவையில்லை என்பது என்னுடைய வாதம். அவ்வளவுதான். சில விஷயங்கள் என்ன அச்சீவ் பண்ணோம் கேக்குறாரு விஷயம் இல்லை சார். ஃபுல்லா அச்சீவ் பண்ணிட்டோமான்னு கேக்குறாரு சார். ஃபுல்லா அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லன்றது ஒரு முக்கியமான, ஏதாவது நம்மளுடைய ஒரிஜினல் ஆபரேஷன் சிந்தூர்னுடைய அப்ஜெக்டிவ் என்ன? நம்ம போய் அடிக்க வேண்டியது, அதை அழிக்க வேண்டியது, அதை செய்தோம். அதற்கு பிற்பாடு அதை எஸ்கலேட் பண்ணாங்க பாகிஸ்தானில இருந்து. அந்த நம்மளுடைய சிவிலியன் டார்கெட்ஸுக்கு அவங்க வந்த பொழுது அதை நாம் தடுத்து நிறுத்தியதோடு இல்லாம அதனை நம்ம அதுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் நம்ம திருப்பி மறுபடியும் எஸ்கலேட் செய்தோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், பலருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 0.5 ஃப்ரண்ட்டுக்கும் நமது நாட்டினுடைய எதிரிகளுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா இவ்வளவு பெரிய மிலிட்டரி வல்லரசாக மாறி இருக்கு என்பதுதான் அவர்களுக்கு தாங்க முடியாத விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த வான் பாதுகாப்பை நாம் உறுதி செய்திருக்கிறோம். S-400 இல்ல, நம்மளுடைய இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர்ட் ஆகாஷ், அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆன்டி ஏரியல் கன்ஸ், இதை நம்ம மாடர்னைஸ் பண்ணது. இது முழுக்க இன்டகிரேட்டட் நெட்வொர்க்லோட எல்லாத்தையும் சேர்ந்து செய்தது. இதனை பொறுத்து கொள்ள முடியாத 0.5 ஃப்ரண்ட் இவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி ராஜரீக விஷயங்களில் முக்கியமாக சில விஷயங்கள் எட்டப்படும். அதனுடைய எட்டப்படும் போது அது அவர்கள் சரி, பாகிஸ்தான் அதை மீறினாங்க 3 மணி நேரத்துக்குள்ள. ட்ரம்ப் தான் சொன்னார் இல்லைங்களா, நாங்க 5:30 மணிக்கு நான் புரோக்கர் பண்ணி முடிச்சிட்டேன்ட்டு. அப்ப ட்ரம்ப் மூஞ்சில கரிய பூசினாங்களா பாகிஸ்தான்? அவர் தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காருல, நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். அப்ப ட்ரம்ப் மூஞ்சில பாகிஸ்தான் கரியை பூசியது. ஏன்னா ட்ரம்ப் சொல் பேச்சை பாகிஸ்தான் கேட்கவில்லை. அதுதானே ஒரு வாதமா இருக்கு. இந்தியா ஒரு வெளிநாட்டினுடைய இது பைலாட்ரல் இன்ஃபர்மேஷன், பைலாட்ரல் விஷயம். இதனை நாங்கள் மத்தியவர்கள் மத்தியஸ்தம் செய்வதை விரும்பவில்லை என்பது ஜெய்சங்கர் அவர்களும் இந்த பீரியட்ல சொன்னாங்க. ஃபாரின் செக்ரட்டரி அவர்களும் சொன்னாங்க. இன்றைக்கு பிரதமர் பேசும்போது அதுதான் சொன்னாங்க. இது பைலாட்ரல் விஷயம். இப்பொழுதும் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் தான். தீவிரவாதத்தை எப்படி அவர்கள் கைவிடுவது, காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் எப்படி ஒப்படைப்பது. இன்றைக்கும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அபேயன்ஸ்ல தான் இருக்கு. அதை நாம் கைவிடவில்லை. அது நாம் கையிலே தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் இஸ் கண்டினியூயிங் சொல்லியிருக்காரு. அதாவது இப்பொழுதைக்கு நாங்கள் இதை பாஸ் செய்திருக்கிறோம். டிஜிஎம்ஓ வழியாகத்தான் இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். முதலில் ஒரு ராணுவ இது வரும்போது இந்த ஹாட்லைன் மூலமாக தான் நடக்கும். அதுதான் நடந்திருக்கு. ட்ரம்ப் அவர்கள் பேசினாங்க, ஜேடி வான்ஸ் பேசின போதெல்லாம் கூட நாம் எதுவும் செய்யவில்லை. 3:35 மணி மதியம் டிஜிஎம்ஓ அவர்கள், பாகிஸ்தான் டிஜிஎம்ஓல இருந்து அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள், எங்கள் நாட்டிலிருந்து நீங்க தாக்குதலை நிறுத்துங்கள் அப்படின்ட்டு. அவர்கள் ரிக்வெஸ்டட், அந்த வேர்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய ரிக்வெஸ்டின் பேரில் நாம் அதனை ஒப்புக்கொண்டோம். அதற்கு பிற்காடு கண்டிஷன்ஸ் எல்லாம் இது எப்போதுமே சீஸ்ஃபயர் வரத்துக்கு முன்னாடி
எல்லா கண்டிஷனும் ஒத்துக்கிட்டாங்களா? கிடையாது. இன்றைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அது முடியவிடவில்லை. அடுத்து இன்னொரு பேச்சுவார்த்தை நடக்கும். அதற்கு அப்புறமா தான் முழு டீஎஸ்கலேஷன் நடந்து முழுவதுமாக அது நிறுத்தப்படுமா இல்லையா என்பது பொருளும். நம்மளுடைய கோரிக்கைகள் என்ன என்பது இன்னும் தெரியாது. இன்னும் அந்த கோரிக்கைகள் என்ன என்பதை அவர்கள் எல்லாத்தையும் பேசி முடித்த பிற்பாடுதான் வெளியிடுவார்கள். இதுதான் ராஜரீக விஷயங்களையும் சரி, நேஷனல் செக்யூரிட்டி விஷயங்களையும் சரி, எல்லாத்தையும் படம் போட்டு காமிச்சிட்டு இருக்க முடியாதுங்க. அதுக்கு நீட் டு நோ பேசிஸ் என்பதுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். அதில் அரசில் இருப்பவர்களுக்கு அது தெரியும். நான் திரு இனியன் ராபர்ட், நாட்டில் இதற்கு முதல் பார்வை மட்டும் வாங்கிக்கிறேன். 2008 நடந்த தாக்குதல், அதற்கு முன்பிருந்து நடந்த பல தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாக்குதல்ல பல தீவிரவாத சம்பவங்களுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பிரதமர் சொல்றார். எப்படி பாக்குறீங்க? இல்ல, அத வரவேற்கிறோம், அதை நாங்க மறுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ஆனா நான் எதை நினைவுபடுத்த விரும்புறேன் அப்படின்னா, உங்களுக்கு பெஹல்காம் தாக்குதல் 22ஆம் தேதி ஏப்ரல் நடைபெற்ற பொழுது அன்றைக்கு பிரதமர் சவுதி அரேபியால இருந்தாரு. அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டு காஷ்மீருக்கு கூட போகாம பீகார் பிரச்சாரத்துக்கு போனாரு. டெல்லி வந்தாரு. டெல்லியில பாதுகாப்பு ஆலோசகர்லாம் அழைச்சு பேசி பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. பாகிஸ்தான் விசாவை ரத்து போன்ற சில முடிவுகளை எடுத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் தான் பீகார் போறாரு. இல்ல, காஷ்மீருக்கு போகாம டெல்லி போயிட்டு பீகார் போனதை வச்சு போனாம. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவர் என்ன பேசினாரு, நான் இதுல சம்பந்தப்பட்டவங்கள ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் ஆபரேஷன் சிந்தூர் என்கிற ஒரு மிஷனை கட்டமைச்சாங்க. அதை இந்தியா முழுக்க உள்ள எல்லா கட்சிகளும் வரவேற்றாங்க, நாங்களும் வரவேற்றோம், அதுக்கு நாங்க பாராட்டு தெரிவிச்சோம். எங்களுடைய இப்ப கேள்வி என்னன்னா, அந்த 4 தீவிரவாதிகளே நிலைமை என்ன? நீங்க 100 பேரை கொண்டுட்டீங்கன்றது மகிழ்ச்சி, 9 தளங்கள் மேல துல்லிய தாக்குதல் நடத்திருக்கீங்கன்றது நாங்க மகிழ்ச்சி. ஆனா ஆபரேஷன் சிந்தூருடைய ஆப்ஜெக்டிவ், அதனுடைய குறிக்கோள் என்னன்னா, இந்தியாவுக்குள்ள ஊடுருவி வந்து இந்தியாவினுடைய எல்லைக்குள்ள வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத காரணத்தினால இந்தியாவுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்திட்டு போன அந்த 4 தீவிரவாதிகளோட நிலைமை என்ன? அவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா? அவர்களோட நிலைமை என்ன? ஆனா அதுக்குதான் ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர் வந்து 4 பேர் வரலன்னா கிடையவே கிடையாது. அப்ப அந்த 4 பேரும் அந்த 100 பேர்ல இருக்கிறாங்களா, இல்லைன்னா அவங்க வெளியில எங்கேயாவது 4 பேர் இருக்கிறாங்களா குறித்த தகவல்களை வெளிப்படையாக இந்திய அரசு தெரிவிக்க வேண்டும். ஏன்னா ஒட்டுமொத்த இந்த 26 அப்பாவி பயணிகளுக்கு, இந்த சுற்றுலா பயணிகளுக்கான நீதி அப்போதான் நிலைநாட்டப்படும். அதுக்குதான் நாங்க ஆதரவு கொடுத்தோம். அவங்களுக்கு மூளையா செயல்பட்டது, அவங்கள வளர்த்தது எந்த அமைப்பு? அது மட்டும் இல்ல, ஒரு தீவிரவாத அமைப்பை சொல்றாங்க, அதை தாண்டி 3 தீவிரவாத அமைப்புகளுடைய நிலைகளை அழிச்சிருக்கோம். இந்த நோக்கம் பறந்துபட்டது. லஷ்கர் இ தாயிபா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற அமைப்புகளை, ஜெய்ஷ் இ முகமது போன்ற அமைப்புகளுடைய அந்த தளங்களை அழிப்பதாக சொல்றாங்க. அதை நாங்க வரவேற்கிறோம், நாங்க அதை மறுக்கவே இல்லையே. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம், இந்தியாவினுடைய எல்லைக்குள்ள வந்து உங்களுடைய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் தோல்வி, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் தோல்வி, உங்களுடைய ரா தோல்வி எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுக்குள்ள வந்துட்டு போன அந்த 4 பேரை சார்ந்த தகவல்களை எப்பொழுது நீங்க இந்திய மக்கள் கிட்ட கொடுப்பீங்கன்ற கேள்விதான் எங்களுக்கு முதல்ல இருக்கு. ஒரே நிமிஷம், அந்த தகவலின் அடிப்படையில தான் அந்த 4 பேர் யாரு, அவங்க வீடு எங்க, அவங்க வீட்டை இடிச்சதுல இருந்து அந்த தகவல்லாம் எடுத்து அதனுடைய ஆணிவேரை தானே சார் இப்ப அழிச்சிருக்காங்க. இல்ல, என்னோட கேள்வி ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கு. அந்த 100 பேர்ல 4 பேர் இருந்தாங்களான்றதான் என்னோட கேள்வி. அந்த 100 பேர்ல 4 பேரும் இருந்தாங்களான்றதான் கேள்வி. அதுல இருந்தாங்கன்றதுக்கான பிரதமரோ இந்திய அரசோ ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவலை இது வரைக்கும் பகிர்ந்திருக்கிறாங்களா? அதுதான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு